வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போறேன்னா, மலை பிடிக்காத மனிதன். சலீம் அப்படின்ட்டா விஜய் ஆண்டனிக்கு ஒரு பேர். அவர் வந்துட்டு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருப்பார். விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பையனை சாவச்சிடுவார். அது என்ன காரணம்ன்ட்டு போய் படத்தில் போய் பாருங்கள். விஜய் ஆண்டனி ஒய்ஃப் வந்துட்டு சாவச்சிடுவாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் விஜய் ஆண்டனியும் செத்துட்டாருன்ட்டு சரத்குமார் சொல்லுவார். சரத்குமார் யார் பார்த்தீங்கன்னா அவரோட சீஃப். சரத்குமார் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டன் போயிட்டு அண்டமானில் விட்டுருவார் விஜய் ஆண்டனியை. இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இரு, உன்னோட வாழ்க்கை இங்கே வாழன்ட்டு விட்ருவார். அப்புறமா அங்கங்கே என்ன பிரச்சனை பார்க்குறாருன்ட்டு தாலின்ட்டு ஒரு ரவுடி, அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ன்ட்டு சில பிரச்சனைங்க வரும். அது எப்படி கடந்து வந்தார் தான் இந்த படத்தோட கதை. விஜய் ஆண்டனி ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாரு. சரத்குமார் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சத்யராஜ் வந்துட்டு விஜய் ஆண்டனியை சாவடிக்கணுன்ட்டு துச்சின்பார். ரோல் கொஞ்சம் பரவாயில்ல. மேகா ஆகாஷ் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். குட்டி நாய் மாதிரி நடிச்சிருக்கோம், அதுவும் நல்லா பண்ணியிருக்குது. டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஓகே தான் பண்ணியிருக்காங்க. சில சீன்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா எழுதியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் வந்துட்டு விஜய் ஆண்டனியை சாவடிக்கணுன்ட்டு நினைப்பார். அவர் கேரக்டர் சுத்தமாகவே ஆப்டாகவே இல்லை அந்த படத்துக்கு. ஏன்னா அவன் பையனை சாவச்சிருவார், அந்த மாதிரி சொல்லினே தான் இருப்பார். அதனால் இன்னும் நல்லா எழுதியிருந்துருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலான்னு ஃபீல் பண்ணேன். ஓவரால் இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி தான். தேங்க்யூ.